விஜய் சார் படம் என்ன படம் பாப்பா? யாரு இயக்குனர்? ஜெயிலர் படம் யாரு இயக்குனர்? நெல்சன்ல. மண்டேலாங்கிறது எனக்காக சொல்லணும், நீ சந்தோஷப்படுவேங்கிறதுனால ஒரு பேரை சேர்த்து சொல்றான். இந்த இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்குதுல்ல, அதுக்கு ஒரு இயக்குனர் இருக்கிறார். அவர் பேர் என்னப்பா? ஜெயிலர் படம் இயக்குனர் தெரியுது, லியோ படத்தினுடைய இது என்னன்னு தெரியுது, எல்லாம் தெரியுது. இந்த படங்களுடைய பெயர்கள் எல்லாம் சொன்னல, குட். ஆனா யாருக்கு குட்னா? உனக்கு என்டர்டைன்மெண்ட்க்கு குட். உண்மையாவே யாருக்கு குட்னா? யார் பேரை சொன்னியோ அவங்களுக்கு குட். ஏன்னா அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க, உனக்கு தெரிய தெரிய அவங்க பிரபலமாவாங்க. நான் இந்த ரெண்டாவதா சொன்னல, இஸ்ரோ அமைப்பினுடைய இயக்குனர் சோம்நாத்னு பேர் இருக்கு. அவரை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டனா நீ நிறைய சம்பாதிக்கலாம், நீ நிறைய படிக்கலாம், நீ நிறைய பயணம் செய்யலாம், நீ நிறைய எக்ஸாம் பாஸ் பண்ணலாம், நீ பெரிய ஆளா வரலாம். யாரை தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு நல்லதோ அவங்கள தெரிஞ்சுக்கோ. அதுக்குதான் படிப்பு. அடுத்தவர்களுக்கு நிறைய நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறீங்க, குட். உனக்கு நீயே நல்ல ஃப்ரெண்டா இருக்கியா? உன் ஃப்ரெண்டு ஏதேனும் தப்பு செய்யும்போது மச்சான் செய்யாதரான்னு சொல்றல, நீ உனக்கே செய்து கொள்ளுகின்ற பொழுது நீ சொல்கிறாயா இது தவறு என்று? முதல்ல நீ உனக்கு நீ லீடராயிரு, முதல்ல உனக்கு நீ வந்து ஃப்ரெண்ட் ஆயிரு, அதுக்கப்புறமா அடுத்தவங்களுக்கு இருக்கலாம். ஒரு தாயும் தகப்பனுக்கான கவலை எது? அடுத்தவர்களுக்காகவே இருக்கிறானே, அவனை பற்றி யோசிக்க மாட்டேன் என்கிறானே. உன்னை பற்றி நீ சிந்தித்து உன்னுடைய சிந்தனையை அதிகப்படுத்தி கொண்டு நீ ஃப்ரெண்டா இருக்கிறதுனால அந்த மகனுக்கு அந்த தோழனுக்கு ஏதேனும் நன்மை நடக்குமா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ்கிறாயா? இதற்கு செய்ய வேண்டிய வேலை என்ன என்றால், தொடங்கு, உன்னுடைய வாழ்க்கையை தொடங்கு, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ள தொடங்கு. எதை கற்றுக்கொள்கிறாய் என்பதிலே கவனமாக இரு.